ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பிரபல பாடகர் SP பாலசுப்ரமணியம் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். இந்திய திரையுலகையே SPBயின் மறைவு அழவைத்தது என்றே சொல்ல வேண்டும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் அவர் நீங்காத இடம் பிடித்தவர் என்றால் மிக இல்லை. தற்போது அவரின் மகள் பல்லவி தனது தந்தைக்கு கொரோனா பரவியது குறித்து ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் தனது தந்தை ஹைதராபாத் செல்ல வேண்டியது இருந்தது என்றும், இந்த சமயத்தில் தானும் தனது தாயும் தடுக்காமல் விட்டதுதான் தவறாக போய்விட்டது என்றும் பல்லவி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஹைதராபாத்தில் வைத்துதான் தனது தந்தைக்கு கொரோனா பரவியதாகவும், அங்கு செல்லாமல் இருந்திருந்தால் தனது தந்தை இன்னும் உயிருடன் இருந்திருப்பார் என்றும் பல்லவி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனையில் தனது தந்தை பட்ட கஷ்டங்கள் இப்போதும் தனக்கு மிகவும் வேதனை அளித்ததாகவும், தனது தந்தை யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர், அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறந்திருக்க வேண்டாம் என்றும் பல்லவி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.